எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரா கோவில்ல குடுக்குற லெமன் ரைஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலை, இவ்வளோ அளவு இஞ்சி துருவி வச்சிருக்கேன். ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அ 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், 2 லெமன். இப்போ ஒரு பாத்திரத்துல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, அதில 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், ஒரு குச்சி கருவேப்பிலை இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதில 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. துருவின இஞ்சி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணது, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 300 கிராம் வேக வச்சு ஆற வச்ச ஒயிட் ரைஸ் சேர்த்துக்குங்க. இது மாதிரி ஆற வச்சு சேர்த்தா தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதில் 2 லெமனுடைய ஜூஸை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக கோவிலில் கிடைக்கிற லெமன் சாதம் ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்குலாம் இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இது. நான் அன்றைக்கி வாழைக்காய் வறுவலோடு சாப்பிட்ருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.